ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. வணக்கம் மக்களே, மறுபடியும் ஒரு அழகான நேரலை. ஸோ இந்த நேரில் வந்து எவ்வளோ பயனுள்ள நேரிலையாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் போகவே பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து இந்த நேரில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பயனுள்ள ஒரு விஷயமாகவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் அகைன் மறுபடியும் இந்த நேரில் நம்ம கன்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிறப்பான ஒரு நேரலை. இது முழுக்க ஒரு வீட்டு மனைக்கான ஒரு நேரலைங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்குறாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட பங்கு பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் அண்ட் வீட்டு மனைகளை பற்றி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்மளுடைய நேர்லையில் சொல்லிட்டு இருக்கக்கூடியவர், எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு நபர். அண்ட் திருச்செங்கோட்லையும் இந்த நேர்லை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லாவே தெரியும் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் திருச்செங்கோட்டின் தொகுதி தலைவர் நம்மளுடைய டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி தான் இந்த நேர்லையில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நேர்லையில வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நம்ம தெரிவிக்க போறோம். முக்கியமா நீங்க சொல்ல போறீங்க. நாடு மக்களோட மக்களாக வந்து ஒரு வீட்டு மனைகளை பத்தின விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பார்த்துக்கூடிய நேயர்கள் வந்து மறக்காம இந்த நேர்லைக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இடங்கள்ல வந்து நம்ம ஒரு வீட்டு மனையை பார்க்க போகும்போதும் சரி, ஒரு வீட்டு மனையை வாங்கி போடணும்னு அப்படிங்கிற ஒரு தாட் வந்தாவே வந்து கூடவே 1008 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடும். எந்த இடத்துல போய் பார்க்கலாம், நல்ல இடமா இருக்குமா, ரேட் சதுரடி கரெக்டா இருக்குமா, டிடிசிபியோட இருக்குமா, ரேர் அப்ரூவலோட இருக்குமான்ட்டு கேள்வி மேல கேள்வி இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த கேள்விக்கு எல்லாமே வந்து தொடர்ந்து பதில் அளிக்கக்கூடிய விதமா வந்து ஆன்சர் பண்றது இல்ல, தன்னுடைய அழகான இடங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி. ஸோ ரொம்ப வருஷமாவே வந்து வீட்டு மனைகளை வந்து ரொம்ப நம்பிக்கையாக வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இல்லைங்களா அண்ணாச்சி? ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த நேரில் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். இறைவனுடைய கருணையினால, என் அருமை வாடிக்கையாளர்களுடைய அன்பினால ரொம்ப சூப்பராக இருக்கேன். நாளுக்கு நாள் வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா மேடம், இந்த தொழிலை நான் ரொம்ப நேசித்து பண்ணுறதுனால நான் வந்து என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையின் தரமும், அது மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலும் மிக சிறப்பா நான் வந்து ஒரு வெற்றி நோக்கி பயணம் பண்ணுகிறேன் மேடம். ஓகே. ஸோ ஒரு வீட்டு மனை வாங்க போகும்போதும் சரி, அந்த இடத்துல வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஆஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னாவே கூடவே ஆஃபரும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய விஷயம் பேச போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடியது எந்தெந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு? அதான் மேடம், அதாவது ஒரு சிறப்பான ஆஃபர் வந்து நான் கொடுத்துருக்கேன் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், ஜீவநதியில் இந்த ஒரு வாரத்துக்குள்ள யாரெல்லாம் புக் பண்றாங்களோ, எந்த பிளாட்னாலும் சரிங்க, ஒரு வாரத்துக்குள்ள யாரெல்லாம் புக் பண்றாங்களோ எல்லாருக்குமே ஒரு மனை வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மாசம் 10,000 ரூபாய் வாடகையா கொடுக்குறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? ஆமா மேடம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாருமே கொடுக்கல. அதனால யாராலும் கொடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த ஆஃபரை வந்து நான் வந்து, அதாவது அண்ணாச்சினா ஆஃபர்னு அண்ணாச்சி, மக்கள் வந்து நம்ம ஆஃபர் கொடுத்து பழகிட்டோம். நம்மளோட சைட்டு வாங்கினவங்களுக்கு பைக் கொடுத்தோம், நம்மளோட சைட்டு வாங்கினவங்களுக்கு தங்க நாணயம் கொடுத்தோம், நம்மளோட சைட்டு வாங்கினவங்களுக்கு ஒரு சைட்டு வாங்கினா ஒரு சைட்டு ஃப்ரீன்ட்டுலாம் வெற்றிகரமாக நம்ம வந்து ஒரு 25 ப்ராஜெக்ட் சிறப்பாக சூப்பராக அருமையாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்த வந்து என்னென்னா, மக்கள் வந்து நம்மளை நேசிக்கிறாங்க, நம்மளை நம்பி நம்மள்ட்ட வந்து பணத்தை வந்து எல்லாரும் வந்து பணத்தை கொட்டுறாங்க. ஜீவநதியில் வந்து பணத்தை கொடுக்கறது இல்லை, மக்கள் வந்து பணத்தை கொட்டுறாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக நம்ம வந்து உருவெடுத்துட்டோம். அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறத மட்டும் தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஜீவநதியில் இன்றைக்கி பிளாட் வாங்கி பயனடைஞ்சு பொருளாதாரத்தில் பணத்தில் கோடீஸ்வரராக மாறின பல இல்ல தலைவர்கள் இன்றைக்கி வந்து நமக்கு முன்பாக கம்பீரமாக நம்ம ஆஃபீஸுக்கு வர்றாங்க. வர்றது மட்டும் இல்லை, அவங்க வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு தர்றதில்லை மட்டும் அவங்க வந்து தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க உறவு முறைகள், அவங்க தோழிட்டுன்னு சொல்கிறாங்க, அண்ணாச்சிட்ட பிளாட் வாங்கினேன், ஒரு சின்ன தொகை தான் கொடுத்து நான் அண்ணாச்சிட்ட வந்து பிளாட் வாங்கினேன், அண்ணாச்சி கரைமணி கொடுத்தாரு, இன்னைக்கு அதோடைய மதிப்பு வந்து பல லட்சமாக மாறிட்டு. நான் சாதாரணமாக நான் வந்து ஒரு தறி ஓட்டிகிட்டு இருந்தேன், சாதாரணமாக நான் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தேன், சாதாரண ஒரு பெண்மணியாக ஒரு இல்லத்தில் ஒரு இல்ல தலைவியாக இருந்தேன். இன்னைக்கு அண்ணாச்சி வந்து அண்ணாச்சியுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கிட்ட பிளாட் வாங்கினோம். இன்னைக்கு நான் ஒரு கோடீஸ்வரி, அண்ணாச்சி வந்து இன்னைக்கு எங்களெல்லாம் ஒரு கோடீஸ்வரியாக மாற்றிட்டாருன்னு சொல்லி பல இல்ல தலைவிகள் நமக்கு வந்து நன்றி உள்ளவங்களாக இருக்காங்க, நம்மளுக்கு விசுவாசமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நேரில் அவங்க பார்க்கும்போது, அவங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்க திரும்ப சொல்ல என்னன்னா, அண்ணாச்சி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுறீங்க,
பணத்தை எப்படி நம்ம முதலீடு பண்ணணும், அந்த பணத்தை எப்படி பெருக்க வைக்கணும்னு சொல்லி நீங்கள் யூடியூப்ல வந்து பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லோக்கல் சேனலில் பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் வரும்போது நல்லா ஆலோசனை சொல்கிறீங்க. என்னாச்சு பணம் எப்படி கொட்டி போடும், பணத்தை எப்படி பெருக்கணும், எந்த இடத்த வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எங்களுக்கு நல்ல கருத்து சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து அண்ணாச்சியுடைய ஆலோசனையின்படி நாங்கள் அண்ணாச்சி நிறைய பிளாட் வாங்கியிருக்கோம். பிளாட் வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பிளாட் வாங்கும்போது சாதாரணமாக தான் இருந்தாங்க. நம்ம கம்பெனி பேர் வந்துங்க ஜீவன் நதி. நம்ம கம்பெனி வந்து ஒரு சிறப்பான நதி, சூப்பரான நதி, வாழ வைக்கிற நதி, உயர வைக்கிற நதி. இது வந்து ஒரு மகிழ்ச்சி நதி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஐஸ்வர்யத்தின் நதி, ஒரு பண நதி. ஆமாம், அந்த ஜீவன் நதியில் யாரெல்லாம் பிளாட் வாங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பணம் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேடம். ஓகே, ஸோ ஒரு ஆஃபர் அப்படிங்கும் போது இப்படி எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கறது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப வியப்பாவே இருக்கு. ஸோ நம்மளுடைய ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல ஒரு வீட்டுமனை வாங்கும் போது மாதம் அதாவது மாதம் வந்து 10,000 ரூபாய் வருமானம் தர மாதிரி ஒரு ஆஃபர். சூப்பர் மேடம், ஆஃபர் நல்லா இருக்குல்ல மேடம்? ஆமா, ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் மேடம், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஒன்றும் இல்லை மேடம், மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தா போதும் மேடம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. அவங்கள மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டோம்னு வைங்களா, அந்த மக்கள் நம்மளை பெரிய ஆக்கிடுவாங்க. அதாவது மக்களை ரொம்ப நேசிக்கிறேன், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும். எனக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், ஜீவனத்தில் பிளாட் வாங்குற எல்லாருடைய வாழ்க்கை தரம் உயர்றது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் பணம் பெருக்கணும், செல்வாக்கு உயரணும். இன்னைக்கு பணம் இல்லாததுனால தான் மனைவிக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு கணவனால் வாங்கி கொடுக்க முடியல. அந்த தகப்பன்கிட்ட சரியான பணம் இல்லாததுனால தான் குழந்தைகளை நல்ல கல்வி கொடுக்க முடியல. ஒரு ஆண்மகன் ஒரு இல்ல தலைவராக இருக்கிறாரு, அவர்கிட்ட சரியானபடி பண காசு இல்லாததுனால தான் அம்மா அப்பாவுக்கு செய்கிற கடமைகளை செய்ய முடியல. அது மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக பிறகுறோம், அக்கா தங்கச்சி சீர் செய்ய முடியல, ஏன்னா பணம் இல்லை, அதனால சீர் செய்ய முடியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமாம், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. அதனால் இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இருந்தால் போதுங்க. பணம் வந்து கோடி கோடியாக நம்ம மடியில் வந்து இறைவன் வந்து கடவுள் வந்து கொட்டுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வந்து எப்படி தக்க வைக்கணும், அந்த பணத்தை எப்படி பெருக பண்ணணும். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வந்து நம்ம வந்து அப்படி கொண்டு பத்திரமா கொண்டு பீரோக்குள்ள பூட்டி வைக்கக்கூடாது. அந்த பணத்தை எப்படி பெருக வைக்கணும், அந்த 5 லட்சத்தை எப்படி 10 லட்சமாக மாறணும், நல்ல வழியில் சூப்பரான வழியில் கோடி கோடி பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பூமியில் வந்து எல்லா வளமும் இருக்குது மேடம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம திருநாட்டில் நம்மளுக்கு வந்து எல்லா வளமும் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற இல்ல தலைவிகளுக்கு நான் சொல்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தியில பெண் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ வீட்டை இடிக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் பெண்ணை உன்னால் எல்லாம் முடியும், பெண்ணால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு உயரணும் அப்படின்னா ஜீவநதிக்கு வாங்க. இப்போ சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு அட்டகாசமான ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். ஒரு பிளாட் நீங்கள் ஜீவநதி கம்பெனியில் வந்து ஒரு பிளாட் நீங்கள் கரையம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் 10,000 ரூபா நீங்கள் என்கிட்ட வாங்கின பிளாட்டுக்கு நான் வாடகையே தந்துடுறேன். இந்த நல்ல வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அதாவது இதுவரைக்கும் நான் கொடுத்த ஆஃபரில் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொடுக்குற ஆஃபர் வேறு லெவலில் இருக்குது மேடம். அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு பிளாட்டை கரை பண்ணிடுறாங்க மேடம், பத்திரத்தை மனசார வாழ்த்தி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் மாதம் 10,000 ரூபாய் ஒரு பிளாட் வாங்கினா 10,000 ரூபா மாதம் பணம் வந்து வாடகையை நான் கொடுத்துட்றேன். 2 பிளாட் வாங்கினா எவ்வளோ கொடுப்பேன்? 20,000 கொடுக்குறேன். இந்த ஆஃபர் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு மாதத்தில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம திருச்செங்கோடு ஒரு சூப்பரான ஒரு ஊர். திருச்செங்கோட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வளர்ந்து வர்ற ஒரு ஊருன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம்னா வளர்ந்துருச்சு, ஈரோடு வளர்ந்துருச்சிங்க, கோயம்புத்தூர் வளர்ந்துருச்சு, ஆனால் திருச்செங்கோடு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடில் வாழ்கிற மக்கள் நல்ல மக்கள், தங்கமான மக்கள், அங்கே பிரபலமான பெரிய பெரிய முதலாளிகள் வாழ்கிறாங்க. பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட பெரிய மனது கொண்ட பெரியவர்கள், பெரிய முதலாளிகள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து வந்தோரை வாழ வைக்கிற ஒரு அருமையான பூமி திருச்செங்கோடு பூமி. அதுக்கு மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தியடிகள் திருச்செங்கோடு மண்ணை மிதிச்சிருக்காங்க. அங்கே காந்தியடிகள் வந்து தங்கியிருந்த இடத்துக்கு காந்தி ஆசிரமம்னு சொல்லி ஒரு ஆசிரமமே திருச்செங்கோட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பூமி, ஒரு புனித பூமி, வளர்ந்து வர்ற பூமி, பல தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற முதலாளிலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல தானம் பண்ணுறாங்க, நிறைய தர்மம் பண்ணுறாங்க, ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்குறாங்க. நல்ல மனசு கொண்ட பெரிய பெரிய தலைவர்கள் திருச்செங்கோட்டில் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திருச்செங்கோடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேடம், திருச்செங்கோடு வந்து இந்தியாவிலேயே ரிக் மவுண்டிங் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் திருச்செங்கோடு தான்.
அப்படி பிரபலமான நல்ல மனிதர்கள் வாழ்கிற அற்புதமான ஒரு பூமி திருச்செங்கோடு பூமி. அதனால் வந்து திருச்செங்கோட்டில் நிறைய வந்து வெளியூர்காரங்க வசிக்கிறாங்க. வெளியூர் வசிக்கிறாங்க, கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது, வெளியூர்காரங்க நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, வந்தோரே வாழ வைக்கிற அருமையான பூமி திருச்செங்கோடு. அதனால திருச்செங்கோடு பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம், வணக்கம். எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, உங்க பேரு? ஓகே, நல்லா இருக்கீங்களா? ஓகே மேம், தாராளமா பேசலாம். பவித்ரா மேடம், வணக்கம் மேடம். உங்க அண்ணாச்சி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? இறைவனோட அருள்னால என்ன அருமை வாடிக்கையாளர்களுடைய ஆசீர்வாதத்தினால ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மேடம். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சி வந்துங்க மேடம், ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா டிவியில் நாங்கள் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொடுங்க. ரொம்ப நன்றி மேடம். உங்களை மனசார வாழ்த்துறேன் மேடம். மேடம் மணியனூர் மட்டும் இல்லை மேடம். இப்போ வந்து ஒரு வாரத்தில் மேடம் திருச்செங்கோட்டில் இருந்துங்க ராசிபுரம் மெயின் ரோட்டில், திருச்செங்கோட்லேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர், திருச்செங்கோட்டில் இருந்து ராசிபுரம் பைபாஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய சைட்டு வேலை நடந்துட்டு இருக்கு மேடம். ஆமாம், அது வந்து யாராலும் கொடுக்க முடியாத அளவு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. பைபாஸ் மேலே மேடம் ஒரு சதுரடி 600 ரூபாய் கொடுக்குறேன் மேடம். ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடும். அந்த வேலை முடிஞ்ச உடனே ஓப்பனிங் வந்து ரொம்ப கலக்கலாக, ரொம்ப கிராண்டாக, ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை மேடம். இப்போ வந்து இந்த ஒரு மாதம் வந்து ஜீவனிதில் வந்து யார் புக் பண்ணாலும் சரிங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆஃபர். நீங்கள் ஒரு பிளாட் ஜீவனிதில் நீங்கள் கரையம் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 10,000 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் எங்கிட்ட வாங்கின சொத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. நான் சொத்தை கரையம் பண்ணி கொடுத்துட்றேன். கரையம் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் மாதம் 10,000 ரூபாய் இல்ல தலைவிகளுக்கு நான் வாழ்த்தி கொடுக்குறேன் மேடம். மேடம் நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் வாங்க மேடம். காலையில் 10 மணியில் இருந்துங்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் நம்ம பிள்ளைங்க, நம்ம மேனேஜர், நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து திருச்செங்கோட்டில் மேடம் ஈரோடு மெயின் ரோட்டில் செல்வரதி அரிசி டிப்போ பிரம்மாண்டமாக சிறப்பாக செயல்படுது. செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபீஸ் அற்புதமாக அருமையாக செயல்படுது மேடம். நீங்கள் ஆஃபீஸுக்கு மட்டும் வந்தால் போதும் மேடம். ஆஃபீஸ் வந்தால் போதும். நம்ம மேனேஜர், நம்ம டிரைவர் நம்ம காரில் கூப்பிட்டு போய் நம்ம வந்து இப்போ திருச்செங்கோட சுற்றி நிறைய இடத்துல பிளாட் போட்டிருக்கேங்க. எல்லா பிளாட்டையும் நீங்கள் பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியை வாங்க, வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் அமௌண்ட் வெறும் 10,000 ரூபாய் தாங்க. வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் பிடிச்ச மனையை புக் பண்ணிக்கலாம். கரையும் பண்ண உடனே அந்த மாதத்திலிருந்து மாதம் 10,000 ரூபாய் எங்கள் ஜீவநிதி கம்பெனி சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாடகையாக கொடுத்துட்றோம் மேடம். ஆஃபர் எப்படி மேடம் இருக்கு? ஆஃபர் எப்படி இருக்குங்க மேடம்? ஆமாம் மேடம், கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக மேடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா மேடம், என் வெற்றிக்கும் என் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் மேடம். என் வாடிக்கையாளருக்கு நல்லா இருக்கணும், என் வாடிக்கையாளருக்கு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கேன். பைக் ஆஃபராக கொடுத்துருக்கேன், அது மட்டும் தங்க காசு ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். நிறைய சைட்டில் வந்து ஒரு மனை வாங்கினா ஒரு மனை இலவசம் கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு மாதம் மட்டும் அதிரடி ஆஃபர் வந்து ஒரு பிளாட் வாங்குற அனைவருக்கும் மாதம் 10,000 வாடகை கொடுக்குறேன் மேடம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. இந்த ஆஃபர் வந்து ஒரே ஒரு மாதம் தான். நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி கொடுங்க மேடம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.